நீங்கள் ஒரு பர்சனை அளவுக்கு அதிகமாக காதலிச்சிட்ருக்கீங்க. அந்த பர்சனும் உங்களை காதலிச்சிட்ருக்காங்க. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க உண்மையாகவுமே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா இல்லையா, உங்களை திருமணம் செஞ்சுப்பாங்களா இல்லை திருமணம் செஞ்சுக்கிற தாட்லேயே அவங்க இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, நான் லவ் பண்ணுற பர்சனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்குது மேம், இவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மோட்டிவில் இருக்காங்களா இல்லையா, இதையாவது நான் தெரிஞ்சுக்கணும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான குழப்ப நிலையில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ரொம்ப அவசியமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க, உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அவங்க உங்களை கண்டிப்பாக திருமணம் செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை பார்க்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், நீ எனக்காக வெறும் 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் செட்டில் ஆகிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வருஷ பிரிவு அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரிவை அவங்களாலேயே தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த பிரிவை எப்படி நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொன்னால், நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடந்தாலும், அதாவது அவங்க வாழ்க்கையில், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னே தெரியாது, சும்மா அவங்களுடைய கை உங்களுக்கு தான் கால் பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க, அல்லது டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை அதாவது எப்போவுமே டச்சிலேயே இருந்துகிட்ருப்பாங்க. உங்களுக்கு எப்போவுமே மனசில் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? காதலிச்சு பல வருடங்கள் ஆனதற்கு பிறகும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சலிச்சு போகவே போகாது. இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 100% அந்த பர்சனை நீங்கள் பிலீவ் பண்ணலாம். 2வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்ஷனாக வைக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க தாத்தா இறந்து போயிட்டாங்க, ஏன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அல்லது இறந்து போயிட்டாங்கன்னா கூட ஒரு ஓரமாக போயிட்டு உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆகுது, என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால கால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை உங்களுக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டைமில் கூட கால் பண்ணி கொஞ்சிட்ருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட கரண்ட் சிச்சுவேஷன், என்னுடைய இந்த சூழ்நிலை, இப்போ நிலவரம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஏன்னா அவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது, அவங்க தேடி எனக்காக காத்துட்ருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், ஸோ இதை நான் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களாச்சும் கொஞ்சம் கூலாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி அவங்க எப்படியாச்சும் ஒரு விதமாக அப்டேட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் பிரச்சனை, அவங்களுக்கு ஃபோனே இல்லாமல் போச்சுன்னா கூட அடுத்தவங்களுடைய ஃபோனை வாங்கி உங்களை காண்டாக்ட் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் இது தான், சேஃபாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி உடனுக்குடன் உங்ககிட்ட தன்னுடைய நிலவரத்தை தெரியப்படுத்திடுவாங்க. இதை வச்சு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம், அவங்கள 100% நீங்கள் நம்பலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துடுது. அந்த சண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு, கண்ணா பின்னான்னு சண்டை வந்துடுச்சு. ஓகேங்களா? அந்த சண்டைக்கு பிறகு அவங்க தூங்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? சில பேர் உங்களுக்கு சாரி கேட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, பேஜாக மெசேஜ் பண்ணுவாங்க, பக்கமாக டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் சென்டிமெண்ட்டாக பேசி அழுதுட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் உங்களை திட்டிக்கிட்டே மெசேஜ் பண்ணுவாங்க, நீ என்னை காயப்படுத்திட்ட, நீ என்னை கஷ்டப்படுத்திட்ட, நீ பாரு என்ன ஆக போகிறேன்னு. என்னை ஏமாத்துறவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் திட்டிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, அதுவும் பக்கமாக.
இவங்களையும் நீங்கள் 100% பிலீவ் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப தூரமாக இருந்தாலும் உங்ககிட்ட டச்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. 2வது விஷயம், பிரச்சனைகளை கை காட்டி ஆப்ஷனாக உங்களை வைக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையினால தான் உனக்கு என்னால் கால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இந்த பிரச்சனையினால தான் என்னுடைய சூழ்நிலை இதுதான் அப்படிங்கிறத கூட என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்தாண்டு இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் என் வாழ்க்கையில் இதுதான் நடக்குதுன்னு அப்டேட் பண்ணால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். 3வது விஷயம், உங்ககிட்ட சண்டை போட்டால் கூட திட்டிக்கிட்டாச்சும் இருப்பாங்க. சண்டை போட்டுட்டு எப்படியும் உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வரிசையில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. உங்களை லவ் பண்ணுற பர்சன் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காரா, திருமணம் செஞ்சுக்குவாரா, திருமணம் செஞ்சுக்க மாட்டாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பல அறிகுறிகள் இருக்குது. அதெல்லாம் பின்னாட்களில் 1 by 1 பார்க்கலாம். ஏன்னா வீடியோ பார்த்திங்கன்னா இதுவே 6 நிமிஷத்தை நிரப்பிடுச்சு. இப்போது உங்களை லவ் பண்ணலை, அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 years எனக்காக வெயிட் பண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க, அல்லது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் 2 years எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு காலோ மெசேஜோ வரவே வராது. சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்கக்கிட்டேருந்து கால் வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஒருவேளை உங்களை அவங்க ஏங்க வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். உண்மையான காதல் அப்படிங்கிறது அவங்க ஏங்கிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? நான் இவ்வளோ தூரத்துக்கு அந்தாண்டு இருக்கேன், என்னை தவிச்சு என்னை நினச்சி ஏங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னோடய அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, ஸோ என்னால் மெசேஜ் பண்ண முடியாது. என் பக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனையில் நான் எப்படி உனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கால் பண்ணிகிட்ருக்கதா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி விடுவாங்க. நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் எல்லாரையும் சமாளிச்சாகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்து காட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒரு பர்சன் உண்மையிலேயே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்றா பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களை ஆப்ஷனாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்பா அம்மா எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும், நான் காதலிச்ச அந்த பர்சனையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழு முயற்சியும் அவங்க கையில் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, என்னால் மெசேஜ் பண்ண முடியலை, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறதா எனக்கு வேலையா, அந்த தாட் எனக்கு அந்த நேரத்தில் வரலம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல காதல் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். 3வது அறிகுறி என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருச்சு, நான் 2 பேருமே வல்கரான வேர்ட்ஸ்லலாம் பேசிக்கிட்டீங்க. ஆனால் சண்டைக்கு பிறகு நீங்கள் இங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பீங்க, நீங்கள் கால் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்கள் சபிச்சு மெசேஜெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அங்கேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வராது. கேட்டால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்காக அவங்க தூக்கத்தை தொலைச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ஏங்கி அவங்களுக்காக நீங்கள் தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா இது ரொம்பவுமே டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ இதை உடனே கட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்காக உங்களை திட்டிட்டோம், உங்கள் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா, உங்களை திட்டிருக்க கூடாதே அப்படின்னு நினைக்கிற உறவு தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும். அப்படி இல்லாமல் நான் தூங்கிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சு சாதாரணமாக பேசினாங்கன்னா அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே பெருசாக கேரிங் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போது 3 விதமான பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. நீங்கள் எவ்வளோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது 2மே பார்த்திங்கன்னா பல காலம் நான் காதலித்தேன்,
1 வருஷமாக லவ் பண்ணேன், 2 இயர்ஸாக லவ் பண்ணேன், 5 இயர்ஸ் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா காதல் முதல் கட்டத்தில் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் யாரும் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப காலங்கள் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா தான் நீங்கள் பயப்படணும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலதாமதம் செய்யாதீங்க. அவங்கள நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1 இயர் டைம் எடுத்துக்கோங்க, 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 6 மாதத்தில் உங்களுடைய பார்ட்னர் யார், இந்த இடத்துல நல்லா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, அவங்க மென்டலி ஸ்டேபிளான ஒரு பர்சன் தானா அப்படிங்கிறத தரவாக நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். காதலிச்சே உனக்கும் பிடிச்சிருந்தது எனக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி அந்த 2 வருஷம் 3 வருஷத்தை எதையுமே சரியாக ப்ராப்பராக பண்ணாமல் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. 6 மாதம் நீங்கள் பேசினா கூட போதும். அவங்க மென்டலி ஸ்டேபிளான ஒரு பர்சனாக அப்படிங்கிறத நல்லா தரவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க ஒத்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மென்டலி ஸ்டேபிளான பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் அவங்கள காதலிக்கவே ஆரம்பிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? கண்டதும் காதல் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் நாமளே அனுபவிச்சிருப்போம். ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அது டாக்ஸிக்காக மாறிடும். ஏன்னா பார்த்தேன் பிடிச்சிருந்தது, ஆனால் இன்றைக்கி அது டாக்ஸிக்காக இருக்கே, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு கமிட் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை. ஸோ அதனால் முதல்ல அவங்க மென்டலி ஸ்டேபிளான ஒரு பர்சனா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட கமிட் ஆகுங்க. இதுதான் பெட்டரான ஒரு லைஃபுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.